சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் கண்ணீருடன் தற்பொழுது இருக்கிறார். தனது தந்தையும் முன்னாள் முதல்வருமான முதல்வர் ஸ்டாலின் அவர்களது தந்தை கருணாநிதி அவர்களது மறைவு இன்று நினைவு நாளாக போற்றப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது தலைமையில் அமைதி பேரணியும் நடத்தப்பட்டு வருகிறது. கண்ணீருடன் அந்த பேரணியில் தலைமையேற்று நடத்தியுள்ளார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த பேரணியில் தெரிவித்துள்ளார். மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று வாய்க்கூசாமல் பொய்களையும் பேசுவதாக இணையதளங்களில் பலரும் ஸ்டாலினுக்கு எதிராக கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அனைத்தும் திமுகவின் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் மறைவிற்கு பிறகு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையிலான ஸ்டாலின் அவர்களது இப்பொழுது அது தேர்தல் பயணமாக மாற்றியுள்ளார் என்றும் மக்கள் இனியும் அனுதாபங்களை மனதில் ஏற்ற மாட்டார்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சிக்குத்தான் இனி ஆதரவு என்பதையும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் அதிமுகவிற்கு ஆதரவுகளை செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் புதிய நாடகத்தை கையில் ஏற்றியுள்ளார் என்றும், ஆனால் தற்பொழுது வரை மக்கள் மத்தியில் அது பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற சந்தேகமும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கண்ணீருடன் தற்பொழுது தனது தந்தையின் மறைவிற்கு அமைதி பேரணியாக தற்பொழுது மெரினா கடற்கரையில் செல்வதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. கலைஞர் அவர்களது நினைவு நாளன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீருடன் இருப்பது சாதாரணம்தான். அனைத்து மகன்களுக்கும் அது இருக்கும். ஆனால் அதை அரசியலாக மாற்ற வேண்டாம் என்றும் தற்பொழுது பலரும் கூறி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு ஸ்டாலினுக்கு இருந்தாலே போதும், தானாகவே இரண்டாவது முறை வெற்றியடைந்து விடுவார் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தான் முன்வைக்கிறாரே தவிர மக்களுக்கு அந்த பணத்தை வைத்து நல்லது செய்யலாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தலாம், இதை எதையும் செய்யாமல் ஸ்டாலின் அவர்கள் அந்தர்பல்ட்டி அடித்து கொண்டே இருப்பது சரியா? யாரை காப்பாற்றுவதற்கு இப்படி செய்கிறார் என்றும் தற்பொழுது கண்ணீருடன் தனது தந்தை மறைவின் ஒட்டுமொத்த நினைவு நாள் என்ற அமைதி பேரணி என்பதையும் நடத்தி வருகிறார். மற்ற கட்சியினர்கள் நடத்துவதற்கு அனுமதியும் கிடையாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நடத்துவதற்கு அனுமதி எப்படி வழங்கப்படுகிறது? ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்பதும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களது கண்ணீர் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.